ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. தியான மூலம் க்ரூர் மூர்த்திகி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 33. தாதா சாஹேப் பின் சூர்கர். அக்கல்கோட் சமஸ்தானத்தில் தாதா சாஹேப் மேல் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். வெளிப்பார்வைக்கு நாஸ்திகரை போல தோற்றமளித்தாலும் ஸ்ரீ சமர்த்தரிடம் அளவிலா பக்தியுடையவர். அவ்வப்போது சுவாமிகள் தாதாவின் இல்லத்திற்கு செல்வதுண்டு. அப்போது சுவாமிகளை நன்றாக குளிப்பாட்டி தூய நறுமலர்களால் அர்ச்சித்து சந்தனாதி திரவியங்களை தடவி உணவூட்டி மகிழ்வார். இரவு நேரங்களில் பக்தர்கள் அங்கே வந்து மிருதங்கம் முதலிய தாளங்களுடன் பஜனை செய்வதையும் சமர்த்தர் கேட்டு மகிழ்வார். ஒரு சமயம் தாதா சாஹேப்பின் தொடையில் வெண்குஷ்டம் ஒரு கோடு போல ஆரம்பித்தது. அது மேலும் பரவாமல் தடுக்குமாறு பயபக்தியுடன் விண்ணப்பித்தார். சுவாமிகள் தாதாவிடம், உன் கை விரலில் என்ன இருக்கிறது என்று வினவ, அவரும் மோதிரம் என கூறினார். மோதிரத்தில் என்ன கல் இருக்கிறது என சுவாமி வினவ, அவரும் வெள்ளை கல் என பதிலளித்தார். பிறகு சுவாமிகள் அதை கழற்றி எறிந்துவிடு என்று ஆணையிட்டார். 300 ரூபாய் பெருமான மோதிரத்தை எப்படி கழற்றி எறிவது என்று மனத்தில் ஐயமுற்ற தாதாவும் அதை கழற்றி சோழப்பாவிடம் கொடுக்க, அதை அவர் விற்று சமர்த்தரின் தேவாலயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கினார். தற்போது அந்த மோதிரம் அக்கல்கோட் சமஸ்தானத்தில் உள்ளது. சில நாட்களில் ஸ்ரீ சுவாமிகளின் பேரருளால் தாதா சாஹேப்பின் தொடையில் இருந்த வெண்குஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. ஸ்ரீ சமர்த்தர் ஒரு முறை தாதா சாஹேப்பின் அலுவலகத்திற்கு திடீர் விஜயம் செய்தார். இதை சற்றும் எதிர்பாராத தாதாவும் உடனே தன் இருக்கையை விட்டு எழுந்து சுவாமிகளை வணங்கி தமது இருக்கையில் அமருமாறு வேண்டினார். என்னே அவரது பாக்கியம். சுவாமிகளும் அதில் அமர்ந்து சிறிது நேரம் அளவலாவிக் கொண்டே பிறகு வேறு இடத்திற்கு போ என்று கூறினார். தாதாவும், சுவாமி, தாங்கள் என்னை எங்கே போக சொல்கிறீர்கள் என்று வினவ, அவரும் பல்லாயிரம் பக்தர்கள் ராம் ராம் என்று அழைக்கும் இடத்திற்கு என்று பதிலளித்தார். சில நாட்களில் தாதா சாஹேப்புக்கும் அக்கல்கோட் மன்னர் மாலோஜி ராஜேக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டது. பின் சூர்கர் சமஸ்தானத்தின் மன்னர் அண்ணா சாஹேப் தாதாவை தமது சமஸ்தானத்தை நிர்வகிக்குமாறு வேண்டிக் கொள்ளவும், தாதா சாஹேப் ஸ்ரீ சுவாமிகள் கூறியதைப் போல அக்கல்கோட்டிலிருந்து விஞ்சூருக்கு மாறிப்போனார். திரிகால ஞானியான ஸ்ரீ சுவாமிகள் இவ்வாறாக தாதா சாஹேப்புக்கு அருள் புரிந்தார். குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜி கி ஜெய்.